இந்த 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்கிறாங்கல்ல, அது பெரிய பாரதத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தி. அதை நம்மளாக உடச்சி எறிஞ்சிட்டோம். உங்களுக்கு தெரியும், வியாசர் எழுதிய மகாபாரதத்தை படித்தவர்களுக்கும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் தந்த பாரதத்தை படித்தவங்களுக்கும் தெரியும், அதில் மகா உன்னதமான பாத்திரம் கர்ணன். உண்டவனுக்காக உயிர் கொடுத்தவன். தர்மத்தின் பக்கம் நின்று தடுமாறுவான். அவன் பாண்டவர்களாகிய 5 சேர்ந்து 6ஆக நின்றாலும், கௌரவர்களாகிய 101 சேர்ந்து 101ஆக நின்றாலும் அவனுக்கு இறப்பு மரணம் என்பது எழுதப்பட்ட விதி. ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் ராமாயணத்தையும் பாரதத்தையும் பெரிய புராணத்தையும் பகவத்கீதையையும் ஞானிகளுடைய வரலாறுகளையும் பார்க்கக்கூடிய நாம் சற்று வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு பொருள் உண்டு. பொதுவாக புண்பட்ட மனதை புகைவிற்று ஆற்று அப்படிங்கிறாங்கல்ல, அது இறை வழிபாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழமொழி. அதை ரொம்ப தப்பாக சொல்கிறோம். புண்பட்ட மனதை புகைவிற்று ஆற்று, இது இறை வழிபாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழமொழி. இதை ரொம்ப நம்ம தப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடம்பு இருக்குது, இதில் யாராவது ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு கல்லை தூக்கி நம்ம மேலே எறிஞ்சால் காயம் வந்துடும். உள்ளத்துக்கு காயம் யாரால் ஏற்படுத்த முடியும்? பிறருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய மனம் உடல் கெட்டு போகலாம், மனம் நம்ம அனுமதிக்கணும். உள்ளம் தூய்மையாக இருக்கணும். ஆனால் ஏதாவது சுடுசொற்கள், ஏதாவது பிரச்சனைகள் நம்ம மனதுக்குள்ளே உள்ளே விழுந்துட்டால் அது ரொம்ப காயப்பட்டு போகுது. இப்போ அப்படி வைங்க, நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறான், எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு ஜீவன் கடவுள் உள்ளான் என்பதை உணர்த்துவது தான் தெய்வீகத்தன்மை. இப்போ அப்படி வைங்க, நம்முடைய மனம் இருக்குது பாருங்கள், இந்த மனதுக்குள்ள சொற்களால், நம்முடைய செயலால், நம்முடைய எண்ணத்தால் ஒரு காயம் வந்துருச்சு. அந்த காயத்தை புண்பட்டிருக்கு இப்போ மனம். அப்போ நல்ல இறை நாமத்தை புகவிட்டு ஆற்று. எப்படி? புண்பட்ட மனதை புகவிட்டு அப்படின்னா சிவாய நம, கிருஷ்ணாய நம, கோவிந்தாய நம, நாராயணா நம அப்படின்னு நமக்கு பிடித்த இறை நாமங்களை புகவிட்டு ஆர்த்து. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆர்த்து. அதை அப்படியே மாற்றிட்டோம் சார். ஒன்றும் இல்லை, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, திருமண வீடுகளில் பரிமாறிட்டே வருவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். உனக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பாத்திரத்தில் இருந்தது, அதனால தான் இப்போ இல்லை, அதனால தான் அகப்பையில் வரல. அருமுகக் கடவுள் கந்தபெருமானாகிய முருகப்பெருமான், சிவபெருமானினுடைய அன்பு குழந்தை. முருகனாலே அழகு. அந்த அழகு பாடகனாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் கந்த சஷ்டி பெருவிழா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பாங்க. திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு தரிக்கும். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியை சட்டியாக்கிட்டோம், அகப்பையை ஆப்பையாக்கிட்டோம். நம்ம அப்படி மாற்றிட்டோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு சார். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுன்னா சாப்பாடு அன்னதானம்னா முதல்ல போய் முந்தி சாப்பிட்டு அங்கேயே சண்டை சச்சரவுனா பிந்தி வந்துரு. அதல்ல. இப்போ ஒரு கோவிலில் அர்ச்சனை முடிச்சுட்டு தலைவாழை இலை போட்டு அன்னதானம் பேசிகிட்டு இருக்க இந்த மனுஷனுடைய கை இலைக்கு முன்னாடி போய் அப்படி முந்தி எடுத்து சாப்பிடும். அந்த காலத்தில் தமிழ் சமூகம் எப்படி இருந்தான்னா, காட்டு பகுதியில் போகிறான், வேட்டையாடுவதற்கு வில்லோ வேலோ வாளோ எல்லாமே இப்படி குடுவை கட்டி வச்சுருப்பான். படை பிரச்சனை அப்படின்னா கை பிந்தும், பந்திக்கு முந்தும். இறை வழிபாட்டுக்கு அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் முந்தும், படைக்கு பிந்தும். இதை அப்படியே மாற்றிட்டான். இன்னொன்று சொல்லட்டுமா? அற்புதமான சித்தர் வழிபாட்டில் சொல்கிறாங்க, அன்னம் பாலிப்பதற்கு முன்பு அடுப்பை பற்ற வைப்போம்ல, அக்னியை மூட்டினா தான் அன்னம் பாலிக்க முடியும். அப்போ
பந்தியை வைத்து பரிமாறுவதற்கு அக்னியை முந்த மூட்டணும். போர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மன்னன் எதிரி மன்னனை வீழ்த்திட்டான் அப்படின்னு சும்மா வரமாட்டான். அங்கே உள்ள விளைநிலங்களை அழிப்பதற்காக தீ வைப்பான். பந்திக்குன்னா முந்த தீ வைக்கணும், படைக்குன்னா பிந்த தீ வைக்கணும். எப்படி நம்முடைய சார் ஒன்றும் இல்லை. இந்த 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்கிறாங்கல்ல, அது பெரிய பாரதத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தி. அதை நம்மளாக உடச்சி எறிஞ்சிட்டோம். உங்களுக்கு தெரியும், வியாசர் எழுதிய மகாபாரதத்தை படித்தவர்களுக்கும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் தந்த பாரதத்தை படித்தவங்களுக்கும் தெரியும். அதில் உன்னதமான பாத்திரம் கர்ணன். உண்டவனுக்காக உயிர் கொடுத்தவன். தர்மத்தின் பக்கம் நின்று தடுமாறுவான். அவன் பாண்டவர்களாகிய 5 சேர்ந்து 6ஆக நின்றாலும், கௌரவர்களாகிய 101 சேர்ந்து 101ஆக நின்றாலும் அவனுக்கு இறப்பு மரணம் என்பது எழுதப்பட்ட விதி. எப்படி 5-1 6லும் சாவு, 101 101லும் சாவு. இதை தான் அப்படியே மாற்றிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும், இப்போ முழு பூசணிக்காயை சோத்தில் வச்சான் அப்படிங்கிறதுக்கு உண்டு. இது மாதிரி பழமொழிகளை இறை வழிபாட்டோடும் வாழ்வியலோடும் இருக்கக்கூடிய ஆனந்தமான விஷயங்களை இன்னொரு நாளில் சந்திப்போம். மீண்டும் நாளை காலை சுவைமிகு செய்திகளோடு ஆனந்த ஆரம்பத்தில் குழுவினரோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.